ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? இந்த முருங்கைக்கீரை நேற்று காலையிலேயே பொரியல் பண்ணலான்னு சொல்லி பறிச்சிட்டு வந்தேன். பண்ணலை, அப்படியே வச்சுட்டேன். அது கொஞ்சம் வாடினதும் உதிர ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு நேற்று மத்தியானமே அதை பறித்து வச்சேன். அது அப்படியே உதிரும்போது குச்சி குச்சியாக உதிர்ந்துச்சா, அதனால் குச்சியெல்லாம் பொறுக்கிட்டு இன்றைக்கி காலையில் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி காலைல முருங்கைக்காய் கேரட் போட்டு சாம்பார் வச்சுட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியாச்சு. கொய்யா இலை சுகருக்கு நல்லதுன்னு சொல்லி பவுடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காய வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதை அரைக்கிறதுக்கு இன்றைக்கி தான் நல்ல நேரம் வந்துச்சு. ஒரு வழியாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது எப்படி பண்ணேன் அப்படின்றத அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம ரோஸ் செடியை போய் பார்க்கலாமா? நம்ம ரோஸ் செடி நல்லா இருக்கா. புதுசாக பூவெல்லாம் பூத்துருக்கு, நிறைய மொட்டும் விட்டுருக்கு, புதுசாக தளிரும் விட்டுருக்கு. பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது. ஒரு 2 மொட்டு இருக்குது, அதுக்கப்புறமா புதுசாக தளிர் விட்டுருக்கு. நல்லா இருக்கா நம்ம ரோஸ் செடி. இந்த ரோஸை போய் பறிக்கலான்னு போனேன், கை வச்சுட்டே இருந்தால் எனக்கு மனசு வரல, சரின்ட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படியே. அடுத்து நம்ம பிங்கியை போய் பார்த்தா பிங்கி நல்லா தான் இருக்கா. பட் புதுசாக எந்த பிரான்ச்சஸும் வரல, புதுசாக பூக்களும் வரல. அந்த 3 பூவோட சரி என்னன்னு தெரியல, செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது பண்ணணும். அடுத்து இங்கே தான் நம்மளோட ட்விஸ்ட்டே இருக்குது. காலையில் வச்ச சாம்பார் இருந்துச்சா, சரி கோதுமை தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம சாருக்கு அது இறங்காதில்ல, அதனால் சூப்பராக ஒரு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு இடிக்கல்லில் உப்பு, மிளகாத்தூள், அதுக்கப்புறமா பூண்டு போட்டு நல்லா இடிச்சிட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினா அட்டகாசமான பூண்டு கார சட்னி ரெடி. 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல நீங்கள் 8 இட்லி சாப்பிடுவீங்க. நம்ம டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. உங்களுக்கு டே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.